வணக்கம். செய்திச் சுருக்கம். ஏழை பெண் ஜனாதிபதியானது இந்திய ஜனநாயகத்தின் சிறப்பு. मैं द्रौपदी मुर्मू ईश्वर की शपथ लेता लेती हूँ कि मैं श्रद्धापूर्वक भारत के राष्ट्रपति के पद का कार्यपालन करूंगी तथा अपनी पूरी योग्यता से संविधान और विधि का परिरक्षण, संरक्षण और प्रतिरक्षण करूंगी और मैं भारत की जनता की सेवा और कल्याण में निरत रहूंगी இந்தியாவின் 15வது ஜனாதிபதியாக திரௌபதி முர்மு பதவியேற்றார். பார்லிமெண்ட் மைய மண்டபத்தில் நடந்த விழாவில் சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி NV ரமணா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அதன் பிறகு ஜனாதிபதி முர்மு பேசியதாவது: 75வது சுதந்திர ஆண்டில் புதிய அத்தியாயம் தொடங்கியுள்ளது. கவுன்சிலராக இருந்த நான் ஜனாதிபதியாக உயர்ந்துள்ளேன். ஜனநாயகத்தில் பழங்குடிகளின் கனவும் நனவாகும் என்பதற்கு நானே உதாரணம் என்றார். पैदा होने बेटी, दूर सुदूर आदिवासी क्षेत्र में पैदा हुई बेटी भारत के सर्वोच्च संवैधानिक पद तक पहुंच सकती है. राष्ट्रपति के पद पहुंचना मेरी व्यक्तिगत उपलब्धि नहीं है, ये भारत की प्रत्येक गरीब की उपलब्धि है. मेरा निर्वाचन इस बात का सबूत है कि भारत में गरीब सपने भी देख सकता है और उन्हें पूरा भी कर सकता है. और ये मेरे लिए बहुत संतोष की बात है कि जो सदियों से वंचित रहे, जो जीवन विकास के लाभ से दूर रहे, वे गरीब, दलित, पिछड़े तथा आदिवासी मुझे ये अपना प्रतिबिंब देख सकते हैं. मेरे इस निर्वाचन में देश के गरीब का आशीर्वाद शामिल है. देश की करोड़ों महिलाओं और बेटियों के सपनों और सामर्थ्य की झलक है. இளைஞர் மகளிர் முன்னேற்றத்தில் தனி கவனம் செலுத்துவேன். நாடு வளர்ச்சி பாதையில் செல்ல பாடுபடுவேன் எனவும் அவர் கூறினார். भविष्य के भारत की नींव भी रख रहे हैं. देश के राष्ट्रपति के तौर पर मेरा हमेशा आपको पूरा सहयोग रहेगा. देवियों और सूझो, विकास और प्रगतिशीलता का अर्थ निरंतर आगे बढ़ना होता है, लेकिन साथ ही अपने अतीत का ज्ञान भी उतना ही आवश्यक है. आज जब विश्व सस्टेनेबल प्लैनेट की बात कर रहे हैं तो उसमें भारत की प्राचीन परंपराओं, हमारे अतीत की सस्टेनेबल लाइफस्टाइल की भूमिका और बढ़ जाती है. मेरा जन्म तो उस जनजातीय परंपरा से हुआ है जिसने हजारों वर्ष से प्रकृति के साथ तालमेल बनाकर जीवन को आगे बढ़ाया है. விழாவில் துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி, லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா, மத்திய அமைச்சர்கள், கவர்னர்கள், முதல்வர்கள், வெளிநாட்டு தூதர்கள், MP-க்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முக்கிய மருந்துகளின் விலை ஆகஸ்ட் 15 அதிரடி குறைப்பு. புற்றுநோய், நீரிழிவு நோய், இதயம், இரத்த நாள பாதிப்பால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ அவற்றுக்கான மருந்துகளின் விலையை ஆகஸ்ட் 15 முதல் குறைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இந்த மருந்துகளின் விலை 70% வரை குறைய வாய்ப்புள்ளது. அத்தியாவசிய மருந்துகளின் பட்டியலை திருத்தி அதிகமாக மக்கள் பயன்படுத்தும் மருந்துகளை அதில் சேர்க்கவும் அரசு பரிசீலனை செய்கிறது என அதிகாரிகள் கூறினர். திருவள்ளூர் பள்ளி விடுதியில் +2 மாணவி தற்கொலை. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த தெக்களூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் பூசானம். இவரது 17 வயது மகள் கீழச்சேரி பகுதியில் உள்ள சாக்ரட் ஹார்ட் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் +2 படித்து வந்தார். விடுதியில் தங்கியிருந்த இவர் காலையில் தூக்கில் தொங்கினார். தற்கொலை செய்து கொண்டதாக பள்ளி தரப்பில் கூறப்படுகிறது. மப்பேடு போலீசார் மாணவியின் உடலை கைப்பற்றி திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருவள்ளூர் SP மற்றும் அதிகாரிகள் விடுதிக்கு வந்து விசாரணை நடத்தினர்.
மாணவி தற்கொலையால் கீழச்சேரியில் பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. கள்ளக்குறிச்சியில் நடந்ததைப் போல போராட்டம் வெடிக்காமல் இருக்க 100க்கும் மேற்பட்ட போலீசார் கீழச்சேரி கிராமத்தில் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்தியாவில் குறையும் கோவிட் பாதிப்பு. இந்தியாவில் மேலும் 16,866 பேருக்கு கோவிட் தொற்று உறுதியானது. இது நேற்றைய பாதிப்பை விட 3,400 குறைவாகும். 18,148 பேர் குணமடைந்தனர். 41 பேர் இறந்தனர். நாட்டின் மொத்த பாதிப்பு 4,39,00,000ஆகவும் மொத்த டிஸ்சார்ஜ் 4,32,00,000ஆகவும் உள்ளது. மொத்த பலி 5,26,000. நாடு முழுக்க சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 1,50,000 உள்ளது. இந்தியாவில் இதுவரை 202,17,00,000 டோஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 88 பேருக்கு கோவிட் பாதிப்பு. புதுச்சேரியில் மேலும் 88 பேருக்கு கோவிட் உறுதியானது. 151 பேர் டிஸ்சார்ஜ் ஆகினர். பலி இல்லை. மொத்த பாதிப்பு 1,70,179ஆகவும் மொத்த டிஸ்சார்ஜ் 1,66,983ஆகவும் உள்ளது. மொத்த பலி 1,965. சிகிச்சை பெறும் நோயாளிகள் எண்ணிக்கை 1,231 உள்ளது. சாலையோர மரங்களை வெட்டி தள்ளும் நெடுஞ்சாலைத்துறை. தேனி முதல் பெரியகுளம் வரை சாலை விரிவாக்க பணிகள் நடக்கின்றன. இதற்காக 80 ஆண்டு பழமையான 47 புளிய மரங்களை நெடுஞ்சாலைத்துறையினர் வெட்டி அகற்றி வருகின்றனர். சாலையோரங்களில் மரங்களை வெட்டினால் அதற்கு பதிலாக புதிய மரங்களை நட்டு பராமரிக்க வேண்டுமென ஹைகோர்ட் வழிகாட்டு நெறிமுறை வழங்கியுள்ளது. இதை சுட்டிக்காட்டி மரங்களை வெட்டக்கூடாது என தன்னார்வ அமைப்புகள் தேனி கலெக்டர் அலுவலகத்தில் மனு அளித்தன. இதற்கு முன் வெட்டப்பட்ட மரங்களுக்கு பதிலாக மரக்கன்றுகளை நடவில்லை. அப்படி இருக்க தொடர்ந்து மரங்களை வெட்டுவதை நிறுத்த வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஹாஸ்பிட்டலில் டாக்டர் மிஸ்ஸிங், ஆப்சென்ட் போட மேயர் உத்தரவு. தஞ்சாவூர் மேயர் ராமநாதன் மாநகராட்சிக்கு உட்பட்ட 31வது வார்டில் உள்ள நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஆய்வு செய்தார். அப்போது டாக்டர்கள் யாரும் பணியில் இல்லை. ஊழியர்கள் சிலரும் வரவில்லை. மேயர் ராமநாதன் அதிர்ச்சியடைந்தார். பணிக்கு வராதவர்களுக்கு ஆப்சென்ட் போடுங்கள், விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்புங்கள் என அதிகாரிகளுக்கு மேயர் உத்தரவிட்டார். என்ஜினியரிங் அப்ளிகேஷன் 2 லட்சம் தாண்டியது. அண்ணா பல்கலை இணைப்பில் உள்ள என்ஜினியரிங் கல்லூரிகளில் பிஇ, பிடெக் சேர விரும்பும் மாணவர்கள் தமிழக அரசு நடத்தும் என்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் பங்கேற்க வேண்டும். 21ஆம் தேதி வரை 1.92 லட்சம் பேர் விண்ணப்பித்திருந்தனர். இதில் தமிழக பாடத்திட்ட மாணவர்கள் மட்டுமே பதிவு செய்திருந்தனர். சிபிஎஸ்இ தேர்வு முடிவுகள் 22ஆம் தேதி வெளியானதை அடுத்து விண்ணப்பங்களின் எண்ணிக்கை மளமளவென உயர்ந்தது. ஞாயிறு நிலவரப்படி சிபிஎஸ்இ மாணவர்கள் 9,000 பேர் வரை விண்ணப்பம் பதிவு செய்துள்ளனர். இதனால் விண்ணப்பங்களின் எண்ணிக்கை 2 லட்சத்தை தாண்டியுள்ளது. விண்ணப்பம் பதிவு செய்ய 27ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 1.75 லட்சம் பேர் விண்ணப்பித்ததுதான் 4 ஆண்டுகளில் அதிகபட்ச எண்ணிக்கையாக உள்ளது. இந்த ஆண்டு இன்னும் அதிகரிக்கும். ஒருநாள் தொடரை வென்றது இந்தியா. வெஸ்ட் இண்டீஸ் சென்றுள்ள இந்திய கிரிக்கெட் அணி 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் பங்கேற்கிறது. முதல் போட்டியில் இந்தியா வென்றது. போர்ட் ஆஃப் ஸ்பெயினில் 2வது போட்டி நடந்தது. முதலில் ஆடிய வெஸ்ட் இண்டீஸ் அணி 50 ஓவரில் 6 விக்கெட்டுக்கு 311 ரன் எடுத்தது. ஷாய்ஹோப் 115, பூரன் 74 ரன் எடுத்தனர். ஷர்துல் தாகூர் 3 விக்கெட் கைப்பற்றினார். இந்திய அணி துவக்கத்தில் தடுமாறியது. ஸ்ரேயாஸ் ஐயர் 63, சஞ்சு சாம்சன் 54 ரன் எடுத்தனர். ஒரு முனையில் விக்கெட்டுகள் விழுந்தாலும் மறுமுனையில் அதிரடி ஆட்டம் ஆடிய அக்சர் பட்டேல் 64 ரன் எடுத்து இந்தியாவை வெற்றி பெற வைத்தார். இறுதி வரை பரபரப்பாக நடந்த இந்த ஆட்டத்தில் இந்திய அணி 49.4 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 312 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இதன் மூலம் 2-0 என தொடரை இந்தியா கைப்பற்றியது. ஆட்ட நாயகனாக அக்சர் பட்டேல் தேர்வு செய்யப்பட்டார்.